ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம லாஸ்ட் மந்த்தில் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பர்சனல் லோனாக அப்ரூவல் கொடுத்த தரமான 3 பர்சனல் லோன் அப்ளிகேஷன் வழங்கிய அந்த பர்சனல் லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த 3 அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த 3 அப்ளிகேஷன்லையும் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, தென் அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த 3 பர்சனல் லோன் பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு ஒரு வேளை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதர்வைஸ் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனில் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்பொழுது 1,10,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 24 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 28% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த லோன் அமௌண்ட்ல இவங்க ப்ராசஸிங் ஃபீஸா 8,437 ரூபாய் அப்படிங்கிறத கலெக்ட் பண்றாங்க. இதுல ஆக்கோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுமே இன்க்ளூட் ஆகும். இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 1,15,563 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் போக ரிமைனிங் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறாங்க. இந்த ப்ரிஃபர் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஹீரோ ஃபின்கார்ப் அண்ட் லிக்கி லோன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கூடவும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் கிடைச்சது அப்படின்னா இந்த 3 லெண்டர்ஸ் கிட்ட இருந்து யார்கிட்டயாவது ஒருத்தர் கிட்ட தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கும். இதை தவிர்த்து சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருக்குமே லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் ஸ்டார்டிங் 51,000 அதிகபட்சமாக 5 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 12 to 48 months அப்படிங்கிறது இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 18% அதிகபட்சமாகவே 30% per annum தான் கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3 to 5% வரையிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐயில் கொடுக்குறதுல இந்த அப்ளிகேஷனும் ஒரு அப்ளிகேஷனாக இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது நம்ம கூகுள் பே அப்ளிகேஷனில் கிடைச்ச ஒரு லோன் பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இது பொறுத்தவரைக்கும் கூகுள் பே அப்ளிகேஷனில் இருந்து நமக்கு கிடைச்சிருந்தாலுமே ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இதில் 1,03,000 ரூபாய் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதில் ப்ராசஸிங் ஃபீஸாக 3,390 ரூபாயும் ப்ளஸ் அதுக்கான டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 556 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் போக 99,353 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 24.3% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக 36 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒட்டு மொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது இந்த 3 வருஷத்துக்கு 42,486 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருப்போம். சேம் டைம் இங்கே பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கக்கூடிய லெண்டர்ஸ் ஆகப்பட்ட ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கம்பெனியாக தான் இருக்காங்க. இவங்க வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமாக 15 lakhs வரைக்கும் கூட லோன் அப்ரூவல் தரதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months வரைக்கும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 10.99% இருந்து அதிகபட்சமாக 36% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1.18% இருந்து அதிகபட்சமாக 8% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் டேக்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகிரும். இதை தவிர்த்து இவங்க ஃபிளெக்சிபிளாக ரீபேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம், எந்த ஒரு கொலட்டரும் தேவையில்லை, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருக்குமே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முன்ன பார்த்தா அந்த எக்ஸாம்பிள் கூட ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு கிடைச்ச லோன் டீட்டெயில்ஸ் தான். பட் என்னன்னா இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது லோன் கிடைச்சது அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எத்தனை டைம் நம்ம சொல்லி வச்சிருந்தாலுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. வாண்டடா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கையில் ஃபோன் மாட்டிருச்சு அப்படின்னா அன்னைக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் எத்தனை டைம் சொன்னாலும் இதே பிரச்சனை இருக்கு. இதில் ஒரு சிலர்லாம் என் கூட வரும்பொழுது மொபைல் ஃபோனையே எடுத்துட்டு வரதில்லை. ஸோ அப்போ பார்த்துக்கங்க ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குங்கிறத. இதுக்கடுத்து 3வது மணிவியூ அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய அந்த லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். மணிவியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி 20,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா 25,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக நம்ம 25,000 திரும்ப ரீஅப்ளை பண்ணும்பொழுது 30,000 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 lakh அப்படிங்கிறது அப்ரூவல் இருக்கிறதா போட்டிருந்தாங்க. சேம் டைம் இங்கே கிரெடிட் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 746 தான் இவரது இருக்குது.
அதே சமயத்தில் இவர் கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக தான் இருக்காரு. இந்த லோனை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்து சாய்சன் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 1 lakh அப்ரூவல் ஆகியிருக்கு. இதில் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போக 92,480 ரூபாயை அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 7,520 ரூபா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 24% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 30% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 5,591 ரூபா அப்படிங்கிறது நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மணிவியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இப்போதைக்கு அதிகம் பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் இதுவும் ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. ஜஸ்ட் சிபில் ஸ்கோர் 680க்கும் மேலே இருந்து நெகட்டிவ் சிபில் எல்லாமே இருந்தது அப்படின்னா சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருக்குமே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 14% இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 17% இருந்து அதிகபட்சமாக 45% இருக்கும். இதை தவிர்த்து இவங்க 12க்கும் மேற்பட்ட ஆர்பி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கேஸ், இன்னைக்கு பார்த்த இந்த 3 அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த 3 அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அந்த டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.